ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதான் உங்கள் டோரா வேர்ல்டு. ஸோ என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. நான் சொன்னேன்ல, அடுத்த நாளே எனக்கு எக்ஸாம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நான் படிச்சுட்டு இருந்தனால நான் வீடியோ போடவே முடியலை. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ என்னை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இதோ என்னோடய ஃபேவரட் டால் பேர் தமிழ். ஸோ இன்றைக்கி ஒரு வாட்ச் வாங்கியிருக்கேன், மேக்னெட் வாட்ச். இது மம்மியும் டேடியும் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க நான் எக்ஸாம் போட்டு போகிறதுக்காக. ஸோ நல்லா இருந்துச்சு வாட்சும். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஷூ போட்டு நடப்பேன். ஸோ இப்போ நம்ம எக்ஸாமுக்கு கிளம்பியாச்சு. இப்போ ஆட்டோவில் போயிட்டே இருக்கும்போது நான் படிச்சுட்டே தான் போயிட்டுருந்தேன். இருந்தாலும் ஆட்டோ மேடு பள்ளம்லாம் ஏறி இறங்கும் போது படித்ததெல்லாம் கொஞ்சம் மறக்கிற மாதிரியே ஃபீலாகவே இருந்துச்சு. அது வேறு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. இருந்தாலும் அதோடையே படிச்சுட்டே கிளம்பி நாங்கள் இப்போ காலேஜுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியிலலாம் படிச்சுட்டே தான் இருந்தேன். அப்புறம் புக்கை மூடி வச்சாச்சு. இப்போ காலேஜுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ நான் காலேஜுக்குள்ளே போயிட்டுருக்கேன். மம்மி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எனக்கு கிளாஸ் கீழே தான் அலாட் பண்ணியிருக்காங்க. பட் மேலே தான் எனக்கு ரூமு. பட் எனக்காக கீழே தான் அலாட் பண்ணியிருக்காங்க. நான் கீழே தான் எக்ஸாம் எழுத போகிறேன். ஸோ மம்மியை தான் வீடியோ எடுக்க சொல்லிட்டேன். இந்த ஸ்லைடில் தான் நான் ஏறுவேன். ஏன்னா என்னால் ஷூ போட்டிருக்கிறதுனால படிக்கட்டுலலாம் ஏற முடியாது. ஸோ இந்த ஸ்லைடில் ஏறி எதிரில் இருக்க கிளாஸில் தான் நான் எக்ஸாம் எழுத போகிறேன். ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நாங்கள் ஆட்டோவில் திரும்ப ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கோம். நானும் மம்மியும் தான் வந்துட்டுருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக ஜாலியாக இருந்துச்சு. இனிமேல் படிக்கிற வேலை இல்லைன்னு கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ இனிமேல் உங்களுக்கு தினமுமே நான் வீடியோ கொடுக்குறேன். நான் வீட்டில் பண்ணுற எல்லாத்தையுமே உங்களுக்காக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வெளியில் போகும்போது நான் வெளியில் போனேன் அப்படின்னு எங்கே போனேன் அதை பற்றி நான் ஒரு வீடியோவை நான் உங்களுக்காக கொடுக்குறேன். இனிமேல் தினமுமே நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஸோ என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.